ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வருடமாக விவசாயிகள் குறைகள் தீர்க்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து ஏராளமான விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க மாநில தலைவர் பாக்கியநாதனிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அவர்கள் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய குறைகளை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பாக்கியநாதன் உள்ளிட்ட சுமார் ஏராளமான விவசாயிகள் கடந்த ஓராண்டு காலமாக தங்களுடைய குறைகள் தீரவில்லை என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணிப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இது குறித்து அவருக்கு கேட்கலாம். ஐயா வணக்கம். ராமநாதபுரம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை வெளிநடப்பு செய்ததுக்கான காரணம் என்ன? ராமநாதபுரம் மாவட்டத்தில் 12,500 ஹெக்டேர் நெல் விவசாயம் பருவம் தவறி போல மழையாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியாலும் பாதிக்கப்பட்டு போயிருச்சு. ஏக்கருக்கு 8,000 கொடுக்குன்னு சொல்லி பல்வேறு கட்ட போராட்டத்தை ஒரு வருஷமா நடத்திட்டு வர்றோம். இந்த விவசாய கூட்டத்தில் அது குறித்து மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் எங்களுக்கு ஒரு சரியான விளக்கம் தரல. கேட்டா இன்னும் பணம் வந்துடும்ங்கிறாங்க. நாங்க அடுத்த கட்ட பணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு அதற்கான தீர்வு எட்டல. அதே போல 16,500 ஹெக்டேர்ல மிளகாய் விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அந்த மிளகாய் விவசாயம் இந்த ஆண்டு அடியோட போயிருச்சு. மிளகாய் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 26,000 நிவாரண தொகை கொடுக்கணும். அதே போல தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தில் 100% கொடுக்கும் சொல்லி பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம். ரயில் மறியல கைதாகி கூட நாங்க வெளியில வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு போக விவசாயம் செய்கிற இந்த விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் தமிழக அரசு எங்களை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது. இந்த தருகிறோம் நிதியை, அந்த தருகிறோம் நிதியை என்று சொல்லுகிறார் தவிர ஒவ்வொரு விவசாயிக்கும் இதுவரை கொடுத்தபாடு இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்துல எந்தெந்த பகுதிகளில் இந்த பாதிப்பு ஆயிருக்கு, எவ்வளவு விவசாயிகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரடியா? இல்ல இப்ப இந்த விவசாயத்துல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற குண்டு மிளகாய் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு பகுதியுமே 11 வட்டாரம் இருக்கு. 11 வட்டாரத்திலையும் மிளகாய் அடியோடு போயிருச்சு. கிட்டத்தட்ட 16,500 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டு 3 லட்சம் விவசாயிகள் கண்ணீரோடும் கம்பளையோடும் காத்திருக்கிறோம். அதற்கான தீர்வுகளை எட்ட வேண்டிய தமிழக அரசு மத்திய அரசிடம் காரணத்தை சொல்லிவிட்டு அந்த காரணத்திலிருந்து தப்பிச்சு போயிடறாங்க. நாங்க 5 வட்டிக்கு கடன் வாங்கி 10 வட்டிக்கு கடன் வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு விவசாயம் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் அதற்கான நிவாரண தொகை தமிழக அரசு அறிவிக்கவே இல்லை. அதனால இன்று நடக்கின்ற தமிழக அரசு சார்பாக நடக்கிற அந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். விவசாயிகளுடைய அடுத்த கட்ட போராட்டம் எது மாதிரியா இருக்கும்? இன்னைக்கு நடந்த நாங்க விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்துல எங்களுடைய நியாயமான, உண்மையான, நேர்மையான, நேர்த்தியான கோரிக்கையை மனுக்கள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டம் வாயிலாகவும் எடுத்து வச்சிருக்கிறோம். அதே போல விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணிப்பு செஞ்சிருக்கிறோம். இனியும் தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மிளகாய் மண்டலமும் இதற்கான உரிய வழி எடுக்கலைன்னு சொன்னா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விவசாய குடும்பத்தோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கஞ்சி தொட்டியை நிச்சயம் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் திறப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விவசாயம் வைத்து போகும் போதுமான மழைகள் இல்லாமல் விவசாயம் சேதமடைந்துள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரண தொகை கொடுக்கவில்லை என்று இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை வெளிநடப்பு செய்துள்ளனர். இதனால் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விவசாயிகளுக்கு உண்டான உரிய நிவாரண தொகையை கொடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.